மீண்டும் நமக்கு மன்னராட்சி வேணும். ஜனநாயக முறையெல்லாம் செட் ஆகாது. எங்களை ஒரு இந்து மன்னர் தான் ஆளணும். இந்த ஓட்டு போட்டு தேர்ந்தெடுக்கிற முறையெல்லாம் நமக்கு வேணாம் அப்படின்னு நான் சொல்லலைங்க, நேபாள் மக்கள் சொல்றாங்க. நேபாளத்துல கடந்த 240 வருடங்களா இருந்த மன்னராட்சி கடந்த 2008ஆம் ஆண்டு முடிவுக்கு வந்துச்சு. அன்னைக்கு இருந்து இன்னைக்கு வரைக்கும் மக்கள் ஓட்டு போட்டு தேர்ந்தெடுத்த ஒரு நபர் தான் பிரதமரா இருந்து நேபாளத்தை ஆண்டுகிட்டு இருக்காரு. ஆனா 2008ல இருந்து இன்னைக்கு வரைக்கும் 13 முறை பிரதமர் மாறி இருக்காங்க. அங்க ஒரு நிலையான ஆட்சி யாராலையும் நடத்த முடியல. எந்த பிரதமரும் 5 வருஷம் கம்ப்ளீட் பண்ணவே இல்லை. இப்படிதான் இருக்கு நேபாளத்தோட அரசியல். இப்ப அங்க கம்யூனிஸ்ட் தான் ஆட்சியில இருக்காங்க. ஆனா அங்க நிலவிக்கிட்டு இருக்கிற கட்டுக்கடங்காத ஊழல், பொருளாதாரத்துல எந்த ஒரு முன்னேற்றமும் இல்ல அப்படிங்கிறது இதெல்லாம் சேர்ந்து மக்களுக்கு அந்த ஆட்சி மேல ஒரு அதிருப்தியை கொண்டு வந்திருக்கு. இதனால எங்களுக்கு பழையபடியே மன்னராட்சியை கொடுத்துருங்க அப்படின்னு மக்கள் கேட்க ஆரம்பிச்சிருக்காங்க. அதுக்காக அதிக அளவுல போராட்டத்தை முன்னெடுக்கவும் ஆரம்பிச்சிருக்காங்க. சப்போஸ் அங்க மன்னராட்சி வந்தா யாருக்கு லாபம்? இந்தியாவுக்கும் சீனாவுக்கும் இடையில இருக்கிற நாடு தான் நேபாள். இப்ப அங்க கம்யூனிஸ்ட் ஆட்சி இருக்கிறதால கம்யூனிஸ்ட் நாடான சீனாவும் நேபாளமும் ஒரு நல்ல உறவுல இருந்துகிட்டு வர்றாங்க. இதனால நம்ம இந்தியாவுக்கு பெரிய தலைவலியா இருக்கு. ஒரு இந்து மன்னர் அங்க ஆட்சிக்கு வந்தா நேபாளத்துக்கும் இந்தியாவுக்கும் ஒரு நல்ல உறவு மேம்படும். நேபாள் வழியா இந்தியாவுக்கு ஸ்கெட்ச் போடுற வேலைலாம் சீனா இனிமே செய்ய முடியாது. நேபாள் மக்களோட விருப்பம் சரியா அப்படிங்கறத கமெண்ட்ல சொல்லுங்க. இந்த வீடியோ ஒரு நல்ல தகவலா இருந்துச்சுன்னா உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி கூட ஷேர் பண்ணிட்டு, நீங்க யூடியூப்ல இருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, இன்ஸ்டால இருந்தா ஃபாலோ தட்டுங்க. தேங்க்யூ.